குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 12ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 28ஆம் நாள், இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி. அருகிலுள்ள முருக பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். மேலும் இன்று சுப முகூர்த்த தினம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:59 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. 12/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 12/7/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது. உங்களுடைய நண்பர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அடுத்தவர்களுடைய பற்றி பேசக்கூடாது. அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் பண்ணாமல் அமைதியாக இருங்க. தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமும் பகிர வேண்டாம். அதே நேரத்தில் கடன் பற்றிய கவலைகள் இன்றைக்கி உங்களுக்கு குறையும், ஒரு கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். உங்களை விலகி சென்றவர்கள் விரும்பி உங்களோடு இணையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குழந்தைகள் வழியே மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினிலே இந்த நாளை பொறுத்தவரை மனதளவில் ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க. கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது தயவுசெய்து வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு புதிய அனுபவத்தை இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக கவலைகள் இன்று உங்களுக்கு குறையும். அதே போல் நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு வெற்றி நிறைந்த மாற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, குடும்பத்தில் உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய் தந்தை வழிய உறவுகள் உங்களுக்கு ஆதரிப்பாங்க. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் சேரும். கடன் சுமை கட்டுக்குள் வரும். ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு 1000 முறை யோசிப்பது மிகவும் நல்லது. அடுத்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாக்குறுதி கொடுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து தயவு செய்து போட வேண்டாம்.
அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வரவுகள் அதிகரிக்கும். உங்களோட உழைப்பிற்கு உண்டான ஊதியம் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூரில் வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசியினர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நீங்கள் அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போங்க. வேலை செய்யும் போது பதற்றம் இல்லாமல் செய்யுங்க. முதலாளிகளாக இருந்த தொழிலாளர் இடத்துல பணிவாக வேலை வாங்குவது மிகவும் சிறப்பு. நீங்கள் நினைத்த பணிகள், திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே செயல் வடிவமாவதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பேச்சுகள் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தும்படி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் பேசாதீங்க. அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு யோசித்து செய்வது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் நீண்ட நாளாக இருந்த அந்த கவலைகள், மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு தெளிவு பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பாராத வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். அதே சமயத்தில் நீண்ட காலமாக திருமணம் திருமணம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியே மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வேற்று பாலின மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சொத்துக்கள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் நண்பர்களுடைய வட்டம் அதிகரிக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்கள் இருந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அடையும். இந்த நாளை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் உங்கள் பக்கம் தானாக வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், புதிய முயற்சிகள் எடுப்பதாலும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் கட்டுக்குள் வரும். ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க. இன்றைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்கால தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் தன்னை போல் தானாகவே இன்றைக்கி வரும். உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், புகழ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த பேச்சும் பேசிடாதீங்க. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தாழ்வு மனப்பான்மை போக்கிக் கொள்ளுங்கள்.
உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் முயற்சி செய்த காரியங்கள் இன்று செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் கிடைக்கும். தாய் தந்தை வழி சொந்தங்களும் தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்க நீண்ட காலமாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். இன்று ஒரு தன வரவுகள் தடைப்பட்ட வரவுகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு மாற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். இதற்கு உதவி செய்ய நினச்சா உதவி செய்யலாம். மேலும் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக துல்லியமாக பார்க்குறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.